ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே, இங்கே வந்து 1 o'clock ஆயிடுச்சுங்க. லஞ்சு இன்னும் நான் செய்யலை. வெதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெயிலாகவே இருக்குது. நேற்று வந்து நல்லா மழைங்க, சண்டே ஃபுல்லாக தூரிட்டே இருந்தது. வெளில எங்கேயுமே போக முடியல. இன்னைக்கு வந்து நல்லா வெயில் அடிக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலேருந்து இந்த இடத்துல இருந்து உட்காந்து வியூ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா அழகாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்குது. எப்பயும் இங்கே வந்து நின்று அங்கே பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. நேற்றெல்லாம் தூரிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் இது தான் பார்க்க போகிறோம். பிரியாணி சமைக்கலான்னு இருக்கோம். அதுவும் நான் சமைக்கல, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமைக்க போகிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு கீழே போய் புதினா எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டோட பின்பக்கங்க இப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த கற்றாழை செடி நிறையா பஞ்சாக இருக்குது. இந்த டைப் ஆஃப் இது தான் வந்து இங்கே எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. இதை வந்து சரி பண்ணலாம், பட்டு இந்த ஓனர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். கார்டனிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். இது கை வச்சா நிறைய வேலை எடுக்குங்க. சரி, நம்ம வந்து சொந்தமாக வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புதினா இங்கே பாருங்கள், அழகாக இங்கே நம்ம பறிக்க பறிக்க அழகாக வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி, அது வந்து பத்தாது. ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்தாச்சு. இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். நாங்கள் இருக்கிறது வந்து இந்த ரோ ஹவுஸில் பார்த்திங்கன்னா 4 வீடு இருக்குங்க. எங்களோட நெய்பர் வந்து ரொம்ப ஸ்வீட், நல்லாவே பழகுவாங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐலாண்டர்ஸ் இருக்காங்க, எங்களோட நெய்பர்ஸ். நல்லா பேசுவாங்க போகும்போது வரும்போது. நேற்று வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி போகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து அவரோட கராஜில் பெரிய மீட் பீஸ் வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணார். மட்டன் பீஸ் வந்து ஒரு பெரிய பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று சமைக்க முடியலங்க. சண்டே வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டோம். நாங்கள் தூரிகிட்டே இருந்தது, வெளில எங்கேயும் போக முடியல. நேற்று சோம்பேறியாக இருந்தது சமைக்கிறதுக்கு. சரி, இன்றைக்கி சமைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் தான் எடுத்தேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நானே சமைக்கிறேன். ஏன்னா என்னென்னா பொய்லாம் இல்லை, உள்ளேருந்து பொய்ன்னு சொல்கிறாரு. என்னென்னா ஒரு நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்து ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு, என்னன்னு பார்ப்போம். அதாவது சமைக்கிறதுனா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து வீடு எல்லாமே வாஷ் எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் இப்போ கட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி கொஞ்சம் புதினா இருக்குது, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பாத்திரம், அதுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சிட்டேன். அரிசி கொஞ்சம் நிறைய ஊற வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிறது. இவரோட வேலை என்னன்னா இதை கட் பண்ணுறது தான். இது கட் வந்து என்னால் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிறைய வந்து ஃபேட் இருக்குது. இந்த மட்டன் பீஸ் தாங்க நேற்று கொடுத்தாங்க. இதை கட் பண்ணுறது வந்து கஷ்டம் எனக்கு ரொம்ப, அதனால தான் இவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஃபேட் போடுங்கப்பா, அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாவது போடுங்க கடைசியில். சிசர் எடுத்தீங்களா, கட் பண்ணிங்களான்னு இருக்கணும். இதில் இந்த கத்தியில் வராது. அட்லீஸ்ட் அந்த அந்த கீழே இருக்கிற அந்த இதுலையாவது வச்சு கட் பண்ணுங்க. இல்லைப்பா, இந்த ஒயிட் கலர் அதில் வச்சு கட் பண்ணுங்க. பா, கட் பண்ணிட்டீங்களாப்பா? போரும்ல அது அதில்? ஆமாம் ஆமாம், இது போதும். இது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் போன் தான். நம்ம பிறகு வந்து இது யூஸ் பண்ணிப்போம். என்ன, இதை எடுத்து வச்சிடலாம். போட்டுட்டாது இல்லை, அந்த ஃபேட் மட்டும் கொஞ்சம் பீஸ் மட்டும் வைங்க. ஏன்னா சூப்புக்கு வந்து கொஞ்சமாக ஃபேட்டை இது பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனோட ஃபேட் தான்ப்பா கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. மட்டனோட ஃபேட் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சூப்பு கொஞ்சம் நீங்கள் இதில் வையுங்களேன், நான் அதை ஏதாவது பண்ணுறேன். அது வேண்டாம், அது வேண்டாம். இந்த மீட்டோட கொஞ்சம் இருக்குல்ல ஒட்டிட்டு, அதெல்லாம் அது கொஞ்சம் வைங்க. கழுவிட்டு ஆமாம், பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு.
சரி, நான் இவ்வளோ நமக்கு கொடுத்தாரு, அவர் எவ்வளோ தான் வாங்கியிருப்பாரு? ரொம்ப நேரம் கட் பண்ணிட்டு இருந்தாருல்ல. பெருசா வாங்கினாரு, ஏதோ பெரிய 2 ஆடு வாங்கினாராம். 2 ஆடா? ஸ்பெஷல். ஓ, ஏதாவது இருக்கும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இதில் வைங்க. நான் இன்னொரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறேன். இங்கே இப்படியே வைங்கப்பா. அது வேண்டாம், நான் வேறு எடுத்துக்கிறேன். நான் இன்னும் ஒரு கவருக்கு வச்சுடுறேன். சரியா? ஃபிக்கு மரம் நல்லா பெருசாகிட்டுப்பா. நிறைய ஃபிக்கு காய் வந்துருச்சு. குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடவா பிரியாணி கூட்டுறதுக்கு? எப்படி நீங்கள் தனியாக வேக வச்சு செய்வீங்களா இல்லை உங்கள் ப்ரொசீஜர் என்ன? இது எப்படி எலசா இருக்கா? எலசு தான் இது. எலசு தாங்க. ஆமாம். அப்போ இதுவே போட்டுருங்க. எங்கே கற்றுக்கிட்டீங்க பிரியாணி செய்ய? ஜபர் பாய் எங்கள் குருஜி. என்னப்பா பண்ணுறீங்க? வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. இதில் என்னென்ன இருக்குது? தயிர், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். சால்ட் போட்டிருக்கீங்களா? சால்ட் பவுடர் அப்புறமே போடுவோம். ஓகே, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறீங்க. சூப்பராக இருக்கே. ரைஸை தனியாக வடிச்சிட்டு இப்போ சேர்க்குறீங்களா தம் பிரியாணி? ரைஸ் வந்து ஒரு பாதி வெந்திருக்கு இல்லையா? மீட் வந்துருச்சான்னு பார்த்தீங்களா? மீட் போதும். ஆக்சுவலி அந்த தம்லேயே வெந்துடும். ஸோ இதை வந்து 1/4 வந்து குக் ஆகிருக்கணும் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டாக அதை கொஞ்சம் சிம் பண்ணுங்கப்பா. சிம் பண்ணுறேன். இல்லைன்னா ட்ரை ஆயிரும். எஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா, you have to level it and then you have to குத்திஃபை. ஏதாவது வேற ஏதோ மிஸ் பண்றீங்க போல இருக்கு. இது தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. இல்ல அது வந்து தண்ணி பத்தலன்னா தான். ஸோ அப்போ ஊற்றுவேன் மேலே. நான் கொஞ்சம் ஊற்றுங்க தண்ணி. கொஞ்சம் இதில் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் தான் அப்படி தான். ஒரு வெங்காயம் வேணாம். சரி, இதை ஊற்றிடுங்க அப்போ. சரி, டைம் ஆகிட்டுப்பா. நான் போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஸ்கூல்லேருந்து. ஓகே. பயங்கர வெயில் அடிக்குதுங்க. அவ்வளோதான். ஏட்ரியன் தம்பியை வந்து கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்கேருந்து நம்ம நடந்தே போகிற அளவுக்கு தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலேசியன் கெஃபே இருக்குது. இங்கே ஒரு வாட்டி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நாசி லிமாக், அதுக்கப்புறம் மீகோரிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ரெடி ஆயிடுச்சுங்களாப்பா? பயங்கரமாக இருக்கே. ஓஹோ நானா மீட். வா, செம்மையாக இருக்குப்பா. பிரியாணினா அப்போ இனி நீங்களே செஞ்சுருங்க. கிட்டக்க எடுத்து காட்டுங்க. ஓஹோ, செம்மையாக இருக்குப்பா. ஓகே, அவங்க வந்து கப்புள்ஸ் தான், 2 பேர் தான். அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. போய் கொடுத்துட்டு வருவோம். இருக்கணும். ஏட்ரிமா பிரியாணி ரெடி ஆகிட்டு அது கபோர்டு மூடுங்கம்மா. பார்ப்போம். ஷூர் அவங்க இருக்காங்கன்னா தெரியுமா? கார் இருக்கு. நான் அங்கேருந்து கை காட்டுறேன். அப்பா, எனக்கு வந்து உங்கள் கையாலேயே போடுங்க. நீங்கள் தானே இன்றைக்கி செஞ்சீங்க. கொஞ்சமாக போதும். போதும். எனக்கு மீட் வேண்டாம் நிறைய. ஓகே, எக்கு இருக்குது உள்ளே. ஆஹா, யாராவது சமைச்சு இப்படி கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். டேஸ்ட் பண்ண போகிறேன்.